எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் டிராவல். இன்னைக்கு நம்ம ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ட்ரிப்னு சொல்றது ஒரு பிக்னிக் பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலம்பரை ஃபோர்ட். நம்ம மகாபலிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர் வருது இந்த ஆலம்பரை ஃபோர்ட்டு. இந்த ஆலம்பரை ஃபோர்ட்டை விட நம்ம இந்த வர வழியில் நிறைய இடங்கள் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம சாதாரணமாக ஈஸியாக வந்து மகாபலிபுரம் வரைக்கும் தான் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் வந்து இந்த ஆலம்பரை ஃபோர்ட் வரைக்கும் ஒரு ரைட் வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம இப்போ வந்து ஆலம்பரை ஃபோர்ட்டை பொறுத்து தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ ஒரு பிரிட்ஜை பார்க்கலாம். இந்த பிரிட்ஜை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே நின்று கொஞ்சம் நேரம் இந்த இயற்கை காட்சியை பார்த்துட்டு போங்க. நிறைய பறவைங்களெல்லாம் இங்கேருந்து பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இங்கே வர வரைக்கும் நம்ம வேறு என்னெல்லாம் பார்க்க முடியுன்றதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அதில் முதல் இடம் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த கடலூர் ஓல்டு பிரிட்ஜ் தான். கிட்டத்தட்ட மகாபலிபுரத்தில் 22 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாருங்கள், இதுதான் ஓல்டு பிரிட்ஜு. நீங்கள் அது புதுசாக கட்டின பிரிட்ஜ் இருக்குது. நம்ம தேக்கடியில் பார்ப்போம் பார்த்தீங்களா, மரம்லாம் தண்ணியில் வளர்ந்துருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இந்த தண்ணி நிற்கிறதோட கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு செக் டேம் கட்டியிருக்காங்க. சீசன் டைமில் பார்த்திங்கன்னா அங்கே அருவி மாதிரி இருக்கும், போய் குளிக்க முடியும். இந்த இடத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் இந்த பிரிட்ஜ் வழியாக ஒரு சைடில் வந்து இன்னொரு சைடு போக முடியாது. கார்லாம் 2 வீலர்ஸ் போயிடலாம், கார் போக முடியாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கைலாசநாதர் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த பாலத்திலேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ரொம்ப பழமையான கோவிலும் கூட. கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு ஆற்றுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு வந்து டைமிங் இருக்குது, டைமிங் பார்த்து போங்க. இல்லைனா உங்களால் உள்ளே போகவே முடியாது. ஏன்னா வெளியிலே வந்து அவங்க கேட்டு போட்டு மூடியிருப்பாங்க. மழை காலங்களில் தண்ணியில் இறங்க முடியாது. மழை இல்லைன்னா நீங்கள் இறங்கலாம். இந்த கோவிலை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் இது ஈசிஆரில். அடுத்தது நம்ம ஃபேமஸான முதலியார் குப்பம் போட் ஹவுஸ். நம்மளுக்கு தெரியும் முட்டுக்காடு போட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு பிரபலமான ஒரு இடம்தான் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ். இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு தீவில் கொண்டு போய் விட்டு அங்கே நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வேறு சேனலில் பாருங்கள். நான் இன்னும் அதை பற்றி எதுவுமே போடலை. இதுவும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 டே நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஓடியூர் லேக். இது நம்ம வந்து போகிற வழியில் தான் இருக்குது. இது வந்து நல்லா ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு உகந்த இடம்னு சொல்லலாம். நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரோடு ஓரத்தில் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு போங்க. வாங்க நம்மளோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஆலம்பரை ஃபோர்ட் இதுதான். நம்ம அந்த பிரிட்ஜில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் பார்த்திங்களா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே அலௌடு இருக்கா அப்படின்னு தெரியல. நம்ம இப்போ கீழே ஒரு பழைய பிரிட்ஜு பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம அங்கே நின்று பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பறவைகள் தான் இன்னும் ரொம்ப கிட்ட பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரம் நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம் நம்மளோட ட்ரிப்பை. வாங்க போகலாம். ஆலம்பரை கோட்டைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அழகான கடற்கரை இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆளுங்க நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது. இது நான் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்தேன். நாங்கள் போய் கொஞ்ச நேரத்தில் ஆளுங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நாங்கள் கடற்கரைக்கு முன்னாடியே போயிட்டோம். சரி, பீச்சுக்கு போய் நம்ம வந்து ஜஸ்ட் ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரைட்டு திரும்பிச்சிங்க பாருங்கள். ரோடு ரைட்டு திரும்புது பார்த்தீங்களா. இந்த ரோடு எங்கே நேராக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலும் ஆறும் சேர்கிற இடத்துக்கு தான் போகுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு இடம் பார்க்க. இங்கே போகலாமான்னு தெரியல. அப்புறம் தான் பார்த்தா அங்கே நிறைய பசங்கள்லாம் நிறுத்திருந்தாங்க. ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. நாங்கள் போயிட்டாங்க நாங்கள் வரும்போது தான். ஸோ ஓகே, ஒரு தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆலம்பரை ஃபோர்ட் இருக்குது. நம்மளுக்கு இந்த வெளிச்சத்தில் தெரியல. அது ஒரு ஷில் அவுட் மாதிரி ஆகி போச்சு. அது வாங்க நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வண்டி நாங்கள் இங்கே ஓரமாக விட்டாச்சு. தயவு செஞ்சு இங்கே வந்து குளிச்சிடாதீங்க, குளிக்கிறதுக்கெலாம் வராதிங்க. வந்தீங்கன்னா ஃபன் பண்ணலாம், ஜாலியாக விளையாடலாம். ஆனால் தண்ணியில் மட்டும் இறங்கிடாதீங்க. இது கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அழகு ஆபத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.
இப்போ சுற்றி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம வண்டி அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு கார் ஒன்று தெரியும், அங்கே தான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம தண்ணி கிட்ட பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. தண்ணி கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது தண்ணியில் இறங்கணும்னு சொல்லி. ஸோ அங்கே இருக்க ஃபிஷர்மேன்லாம் சொன்னாங்க தண்ணியெலாம் இறங்கிடாதீங்கன்னு சொல்லி. அதனால தான் நான் அந்த அட்வைஸ் உங்களுக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன். வாங்க நம்ம இப்போது ஆலம்பரை கோட்டைக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த செவுரு இதுதான் அழகு. ஆனால் இது மட்டும்தான் இருக்கும் கூட, சுற்றி செவுரு மட்டும்தான் இருக்குது, உள்ளே ஒன்றுமே கிடையாது. பிக்னிக்கு ஆப்டான இடம். நம்ம ஃபேமிலியோடு வந்து பிக்னிக் பண்ணலாம். அதே மாதிரி எப்போவுமே குரூப்பாகவே போங்க. தனியாக கப்பலாக போகலாமான்னு எனக்கு தெரியல. என்னோடய அட்வைஸ் எப்போவுமே குரூப்பாகவே போங்க. இப்போ நான் போகிறது பார்த்திங்கன்னா இந்த செவரோட கிட்டத்தட்ட லாஸ்ட், இந்த கோட்டையோட கடைசிக்கு போகிறேன். ஈசிஆர்லேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3.6 கிலோமீட்டர் வருது. கடம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் வருது. அந்த ஊர்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும். அதாவது நீங்கள் மகாபலிபுரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா 3.6 கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். நம்ம கிட்டத்தட்ட அந்த மதில் சிவர்கிட்ட வந்தாச்சு. இங்கே நம்ம சைட்லேயே வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த மதில் செவுரு பாருங்களேன், சாதாரண ஒரு செவுரு மாதிரி தான் இருக்குது. இது எவ்வளோ தடிமமாக இருக்குன்றது நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ வண்டியை நாங்கள் இங்கே விட்டுட்டு நாங்கள் அதுக்கு ஆளுங்களாம் மேலே ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரியும் இவ்வளோ தடிமமாக இருக்குது அந்த மதில் செவுரு அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதுதான் அதோட தடிமம், எவ்வளோ தடிமமாக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து பார்க்குற வியூ பார்த்திங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இங்கே பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் இங்கே போலீஸ்லாம் இருந்தாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷம் தான் போலீஸ் இருக்கிறதுனால. இப்போது பாருங்கள், இதுதான் கடைசி ஹைட்டு. எல்லாத்துக்கும் ஹைட்டில் இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உயரமான இடத்துக்கு நான் போனேன். சின்ன பசங்களோட போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. எல்லோரும் சின்ன பசங்களோட மேலே எல்லாம் ஏறி விளையாடி தான் இருந்தாங்க. பட் நம்மளோட சேஃப்டிக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆலம்பரை ஃபோர்ட்டோட டாப்பில் நின்று பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக தான் இருக்குது. வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலம் ஆக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்க. வாங்க இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி அந்த தண்ணிக்கிட்ட போய் நின்று பார்க்கலாம். நான் முன்னாடி எடுக்க வேண்டியது வீடியோ, அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்ததுனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. சரி நம்ம இப்போ போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப போய் பார்க்கும்போது அவங்க இல்லை, குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து வீடியோ உங்களுக்காக எடுத்திருக்கேன். இந்த ஆலம்பரை ஃபோர்ட் பார்த்திங்கன்னா நிறைய சினிமாஸில் வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா பேர்லாம் உங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து ரீபப்ளிஷ் தான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி போட்டேன், சரியாக போகல, அதனால் நான் ரீஎடிட் பண்ணி போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆலம்பரை ஃபோர்ட்டு ஒரு நாள் ட்ரிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்.